ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செல் ரெஃபரன்சஸ் பற்றி எக்ஸலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இதில் டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு குவான்டிட்டி இருக்கிற வேல்யூ இன்ட்டு ப்ரைஸ் இருக்கிற வேல்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி இருக்கிற வேல்யூவோடைய செல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா C4, அதாவது சீன்ற காலம் 4th ரோ இன்ட்டு அதே மாதிரி டீன்ற காலம் 4th ரோ. இப்போ என்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் என்னவோ அது உங்களுக்கு வந்துடும். இப்போது இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த செல்களுக்கும் வேணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஒன்லேருந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணினாலோ ஆர் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்தாலோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக C5 இன்ட்டு D5, அதே மாதிரி C6 இன்ட்டு D6 அப்படின்னு உங்களுக்கு வந்து மாறி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஓல்டு ப்ரைஸ் அண்ட் நியூ ப்ரைஸ் அப்படின்னு 2 காலம் இருக்குது. இப்போ நியூ ப்ரைஸ் எப்படி வரணும் அப்படின்னா ஓல்டு ப்ரைஸோட 5% இன்க்ரீஸ் ஆகி வரணும். ஓகேங்களா? அப்போ எப்படி ஃபார்முலா போடுறது? ஸோ ஈக்குவல் டு ஓல்டு ப்ரைஸ் இருக்கிற செல் நேம் C5 இன்ட்டு 5%, அதாவது F2. ஓகேங்களா? தென் ப்ளஸ் அகெயின் ஓல்டு ப்ரைஸ். ஸோ இப்போ என்டர் பண்ணதுமே நியூ ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். இப்போது இதை வந்து நம்ம அடுத்தடுத்த செல்களுக்கும் அப்ளை பண்ணும்போது சேம் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள் ஆர் Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா அப்ளை ஆகும். ஆனால் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ 5% இருந்த செல் வேல்யூவோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா F3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா F4ன்னு இருக்குது. ஸோ இது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா ரோ மட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? அப்போது அந்த ரோ வந்து உங்களுக்கு மாறக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த செல்லை வந்து லாக் பண்ணணும். அதாவது அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ்க்கு வந்து மாற்றணும். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த F2 இருக்கு இல்லையா, அந்த அந்த செல்லுடைய நேமை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த Fன்ற காலமும் அந்த செகண்ட் ரோவும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுக்குறேன். கொடுத்ததுமே Fக்கு முன்னாடி $சைன் வந்துடும், 2க்கு முன்னாடியும் $சைன் வந்துடும். ஸோ அதாவது Fவும் லாக் ஆகிடுச்சு, இந்த 2ன்ற ரோவும் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது வேல்யூ வந்துடும். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த செல்களுக்குமே நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த செல் உங்களுக்கு லாக் ஆகி கரெக்டான ப்ரைஸ் வேல்யூ உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த F2 வந்து உங்களுக்கு மாறாமல் அப்படியே லாக் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இப்போது $2 சைன் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? அதாவது காலமும் லாக் ஆகணும், ரோவும் லாக் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி $2 சைன் இருக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, இதே F2 செல் நேமில் அகெயின் F4 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2க்கு முன்னாடி மட்டும் $சிம்பிள் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது செகண்ட் ரோ மட்டும் லாக் ஆகணும் அப்படின்றது மீனிங். அகெயின் F4 கொடுத்தீங்கன்னா Fக்கு முன்னாடி மட்டும் வரும். ஸோ இப்போது காலம் மட்டும் லாக் ஆகிருக்கு அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? அகெயின் கொடுத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ்க்கு வேணுமோ நீங்கள் F4 கீ கொடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு காலமும் ரோவும் லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். அதாவது ரோ மட்டும் லாக் ஆகிற மாதிரியும் காலம் மட்டும் லாக் ஆகிற மாதிரியும் மிக்சடாக போடணும் அப்படின்னா அதுதான் மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ அதுக்காக இப்போது நான் ரோ வைஸில் சம் வேல்யூஸ், காலம் வைஸில் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் ஈக்குவல் டு C3 இன்ட்டு B4. ஸோ C காலமில் 3rd ரோவில் இருக்கிற வேல்யூ
அதே மாதிரி பி காலமில் 4th ரோவில் இருக்கிற வேல்யூன்னு கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது கரெக்டான வேல்யூ உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அப்போது இதில் தான் நம்ம மிக்சட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து C4 இன்ட்டு B5ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி C5 இன்ட்டு B6 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து தப்பாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் இருக்குது. அப்போது நம்ம இதில் வந்து மிக்சட் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஈக்குவல் டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ வந்து லாக் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து காலம் லாக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ C3 ஸோ 3க்கு முன்னாடி $சைன் வந்து க்ரியேட் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த 3rd ரோ வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகணும். அப்போ அந்த C3ல கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுத்துட்டே வாங்க. ஸோ 3ல சிம்பிள் வந்ததுமே உங்களுக்கு வந்து அந்த 3rd ரோ வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரி பீன்ற காலம் லாக் பண்ணணும். அப்போ B4ல் வந்துட்டு அகெயின் F4 வந்து கொடுங்க. கொடுத்ததுமே பிக்கு முன்னாடி சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீன்ற காலம் மட்டும் லாக் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் ஒனில் வந்து ரோ லாக் பண்ணியிருக்கோம். இன்ட்டு செகண்ட் ஒனில் காலம் லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். இப்போது நீங்கள் அடுத்தடுத்த செல்களுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக லாக் ஆகி வேல்யூ கரெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், C3 இன்ட்டு B5 அகெயின் C3 இன்ட்டு B6. ஓகேங்களா? ஸோ ரோ வைஸும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போது டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், D3 இன்ட்டு B4. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, இதே மாதிரி மற்ற செல்களுக்கும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ கரெக்டாக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவும் கரெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோ மட்டும் லாக் ஆகணும் அண்ட் தென் காலம் மட்டும் லாக் ஆகணும் அப்படின்னு நீங்கள் மிக்சடாக போடுறதுனால இதுதான் வந்து உங்களுக்கு மிக்சட் செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 டைப் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். see you again. Bye.